இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டிங்ஸே பார்க்கலாம். உபாதானம். உபாதானம்னா மூலப்பொருள். உபாதானம்ன்றது மூலப்பொருள். அதே மாதிரி நிமித்த காரணம்னா உருவமாக வடிப்பது, குறிப்பது. உருவமாக வடிக்கிறது வந்து நிமித்த காரணம்னு பேர். ரூபம்னா உடலின் தோற்றம். நமக்கு உடல்ல ஏற்படுற தோற்றம், உடல் தோற்றம், உடலின் வெளித்தோற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்க ரூபம்னா. ஸ்வரூபம்னா மன அழகின் தோற்றம். ஸ்வரூபன்றது நம்ம மனசுல இருக்கிற அழகோட தோற்றம். ஸ்வரூபம்னா மன அழகில் இருக்க தோற்றம். அது மாதிரி சுதம்னு பார்த்தீங்கன்னா, சுதம்னா கையை விட்டு நழுவுறது அர்த்தம். அச்சுதம்னா நழுவாத இருக்கிறது. நழுவாத இருக்க பேரு அச்சுதம். சுதம்னா நழுவுறது. சேஷத்துவம்னா பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. சேஷத்துவம்ன்றது பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. அஸ்ரின்னா பாதத்தூளி. பாதத்தூளின்னா தெரியுமா? பாதத்தூளின்றது பாதத்துக்கு அடியில் பாதத்தில் ஒட்டின்னு இருக்கிற மண், பாதத்துகள். அஸ்ரின்றது வந்து பாதத்தூளி. முனிம்னா முனிம்னா மனசுலயே உள்ளுக்குள்ளேயே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. மனநம் பண்றது தெரியுமா? மனப்பாடம் பண்றது, மனசுலயே திருப்பி திருப்பி சொல்றது. அதான் வைரம்னா துவேஷம். ஒருத்தரை வந்து கண்டா பிடிக்காம பண்றது, துவேஷிக்கிறதுன்னு பாருங்க. அவளை வந்து வெறுக்கிறது. அதான் வைரம். நிர்வைரம்னா துவேஷமற்ற நிலை, பெருமாளோட நிலை. அதான் நிர்வைரம். தனக்கே கெடுதல் தன்னை திட்டுற அந்த நாஸ்திகர்களையே பெருமாள் வந்து பரிதாபத்தோடு தான் பார்ப்பாரான். ஐயோ இப்படி போறியே, நீ இந்த மாதிரி ஆகிய கெட்டு போறியே, நீ என்னைக்கு என்கிட்ட திரும்ப போற, என்கிட்ட வா அப்படின்னு அந்த அதுதான் அப்படிதான் பார்ப்பாரான், இப்படி ஆகிறேன்னு. நிர்வைரம்னா துவேஷ நிலை. அது மாதிரி அமனின்னா படுக்கை. அமளின்னா படுக்கை. நம்ம பெட்டு. அக்ஷரகதின்னு ஒரு இது. அக்ஷரகதின்றது ஒரு இடம். அது எங்க இருக்குன்னா, வைகுண்டத்து வாசல்ல கைவல்யோன்னு. அக்ஷரகதிக்கு கைவல்யோன்னு ஒரு பேர் இருக்கு. வைகுண்ட வாசல்ல காத்திருக்கணுமா வைகுண்டத்துக்கு உள்ள போறதுக்கு. அதுக்கு அந்த கைவல்யோன்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல காத்துட்டு இருப்போமா. நமக்கு நம்முடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு முடிஞ்ச உடனே பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட இருந்து தூதர்கள் வந்து நம்மளை கூப்பிடுவாளாம் உள்ள. அதுக்கு நம்ம வாசல்ல நின்று நம்மளை கூப்பிடுவாளா, இன்னைக்கு நம்மளை கூப்பிடுவாளா, இன்னைக்கு நம்மளை கூப்பிடுவாளா, இன்னைக்கு எப்படிலாம் மறுபடியும் ஏக்கமா அந்த வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிற இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் கைவல்யோன்னு பேரு. அதுக்கு அக்ஷரகதின்னு ஒரு பேர். ஆக இன்னைக்கு இதோட இருக்கட்டும். நாளைக்கு வேற மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு நாளைக்கு வந்து பஞ்சபாத்திரம் அது சொல்றேன். பஞ்சபாத்திரம் எப்படி பஞ்சபாத்திரம்ன்றதுல அது பத்திரம்னு பேர், பஞ்சபத்திரம்னு பேரு. பஞ்சபாத்திரம்னு அப்புறமும் ஒன்று தனி பாத்திரமும் ஒன்று வந்து நாளைக்கு அதை பற்றி சொல்றேன். தேங்க்யூ.